தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சி எல்லா தொகுதிகளுக்கும் சென்று வாக்களிப்பது நமது உரிமை, வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. பரவாயில்லையே, பாராட்டலாம். மக்களுக்கிடையே வாக்களிக்க வேண்டும், நம் அனைவரும் வாக்களிப்பது நம்முடைய ஜனநாயக கடமை, வாக்களிப்பதின் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களியுங்கள், நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், ஆனால் வாக்களிக்க வாருங்கள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதே ஒரு தனியார் தொலைக்காட்சி என்றெல்லாம் நாம் பெருமையாக பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஏதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சி, அதாவது நம்ம யூடியூப் சேனலை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான தனியார் தொலைக்காட்சிகள், இந்த வேட்பாளர் இவ்வளோ பணம் கொடுத்தாரு, இந்த வேட்பாளர் இங்கே இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, இந்த ஓட்டுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னு செய்தியாக எப்பயாவது போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கான காரணம், அவர்கள் எந்த கட்சியையும் எதிர்க்க தயாராக இல்லை. அப்படி ஏதாவது ஒரு கட்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறிய கட்சியை தான் எதிர்ப்பாங்களே தவிர, ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி போன்ற பெரிய கட்சிகளும் அவர்களுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளையும் அவர்கள் எதிர்க்க தயாராவது கிடையாது. வாக்களிக்க வாருங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம், ஜனநாயக கடமை என்றெல்லாம் படம் காட்டும் தனியார் தொலைக்காட்சிகளே, நீங்கள் வாக்களிக்க வராமலா இருக்கிறார்கள்? தமிழ்நாடு தான் இந்தியாவிலே மிக சிறந்த மாநிலம், தமிழர்கள் தான் அறிவார்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள், வட மாநிலங்களைப் போல் அல்லாதவர்கள், சமூக ஜாதி மதத்தால் அடிப்படாமல் வாக்களிக்கக்கூடியவர்கள், சாதி கட்சி மதக்கட்சி ஆட்சிக்கு வராமல் இருக்க, இப்படி என்ன வேணுமானாலும் பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்தான் இந்தியாவிலே பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்கக்கூடிய பகுத்தறிவாதிகள். இந்தியாவிலே பணத்திற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்தான். அதனால்தான் திமுக கூட கடைசி 5 ஆண்டுகளில் வராத கோடைக்கால சிறப்பு நிதியை தேர்தல் நெருக்கத்தில் 5000 என மகளிருக்கு பிச்சை போட்டிருக்கிறது. காரணம், பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள். சரியான வாக்குறுதிகளோ சரியான ஆட்சியெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. பணம் கொடுத்தால் வாக்களிக்கக்கூடியவர்கள். இன்னும் தெளிவாக நீங்கள் சிந்தித்தால், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு வாக்குக்கு 5000 கொடுத்தார்கள். அன்று வாக்களித்த அதே திமுக வாக்குகள் இந்த தேர்தலில் அப்படியே திமுக வெற்றி பெற்றாலும் அவ்வளவு வாக்குகளுடன் வெற்றி பெறாது. காரணம், பணம்தான் அனைத்தும். பணம் வாங்கி கொண்டுதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். பணம் வாங்கி கொண்டுதான் வாக்களிக்கிறார்கள் என்பது அந்த தனியார் தொலைக்காட்சிக்கும் தெரியும். எதற்கு வெற்று விளம்பரங்கள்? நீங்கள் முதலில் ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றுங்கள். தமிழக பிரபல தனியார் ஊடகங்களே, நீங்கள் சரியான கட்சிக்கும் சரியான கொள்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். சரியான செய்திகளை ஒளிபரப்ப முன்வாருங்கள். முதலமைச்சர் பேசினால் அரை மணி நேரம் நேரலை, மற்றவர்கள் பேசினால் 5 நிமிடம் நேரலை, மற்றவர்களுக்கு இருட்டடிப்பு, இப்படி ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு வாக்களிக்க வாருங்கள், ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்று படம் காட்டாதீர்கள். உங்களை பற்றி அனைவருக்கும் தெரியும். நீங்கள் செய்தி போடுவதால் தான் இன்று ஜனநாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்தியை ஒளிபரப்புவதால் தான் இன்று தமிழகமே ஜனநாயக கடமை ஆற்றி கொண்டிருக்கிறது. சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நம்பினால் நீங்கள் தான் முட்டாள். நீங்கள் எல்லாம் பணத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு விளம்பரங்களுக்காக அரசுக்கு துதிப்பாடக்கூடியவர்கள். நீங்கள் அரசை எந்த ஒரு ஊசியால் குத்தாமல் நிதானமாக செய்தியை வெளியிடக்கூடியவர்கள், தவறை மறைக்கக்கூடியவர்கள்.